வெல்கம் பேக் டு சேனல். நான் சினிமா வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல் ஒரு சூப்பரான அப்டேட்ன்றதை தாண்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கும். அது என்ன அப்டேட் யார் பத்தின்னு வச்சுக்கோங்க, ஆர்ஜே பாலாஜி அவர்கள் பத்தி தான். இவர் ஆர்ஜேவா இருந்தப்பவே எல்லாரும் இவர் ரசிக்காத ஆளே கிடையாது. அதை தொடர்ந்து இவர் ஒரு காமெடியெல்லாம் தமிழ் சினிமால இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. நானும் ரவுடிதான் படத்துல எல்லாம் சந்தானம்க்கு அப்புறம் இவர் தான்ப்பா காமெடி, இவரோட காமெடி அடிச்சுக்க முடியாது அப்படின்ற மாதிரியான இடத்துல இருந்தார். இதை தொடர்ந்து இவர் அடுத்த படங்கள்ல ஹீரோவா பெர்ஃபார்ம் பண்ணாரு. மூக்குத்தி அம்மனா இருக்கட்டும், எல்கேஜியா இருக்கட்டும், சிங்கப்பூர் சலுனாக்கு இந்த படங்கள்ல எல்லாம் ஹீரோவா பண்ணிட்டு இருந்தாரு. இவரோட அடுத்த படங்கள்ல இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, மூக்குத்தி அம்மன் 2ல இவர் இருப்பாரா இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்து. இது மாசாணி அம்மன் 2 மாசாணி அம்மன்ற படம் வரப்போகுது. இதுல த்ரிஷா அவர்கள் நடிக்கிறாங்க. அதை அனிருத்தா மியூசிக் பண்றதா இருந்தது. இந்த மாதிரி எல்கேஜி 2 படமுமே அனிருத்தா மியூசிக் பண்ண போறாது. இதை தொடர்ந்து இப்ப ஆர்ஜே பாலாஜி அவர்கள் படம்னாலே அனிருத்தோட மியூசிக் இருக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இவரோட அடுத்த படம் சொர்க்கவாசல்ன்ற படம். இந்த படத்துல என்ன நடக்க போகுதுன்னா, இந்த படத்துல அனிருத் அவர்கள் ஆர்ஜே பாலாஜி திரும்பவும் இணைகிறாங்க. இவங்க 2 பேரோட இணையற காம்போ ரொம்ப பேர் ஓடிட்டுன்னே சொல்லலாம். இந்த வரிசையில இந்த படமும் அமையுமா, இந்த படம் என்ன மாதிரியான கதையில இருக்கும் அப்படின்ற நிறைய ஒப்பீனியன்ஸ் எல்லாம் இருக்கு. அனிருத் அவர்கள் மியூசிக் போட்டாலே இந்த ட்ரெண்டுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்னு சொல்லலாம். ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இவரோட பாட்டுக்கு ஃபேன்ஸ் இல்லாதவங்களே கிடையாது. ஆர்ஜே பாலாஜி காமெடிக்கும் யாருமே அடிச்சுக்க முடியாது. இவங்க 2 பேரோட காம்போ எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியா ஷேர் ஆகிட்டு வருது. இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சூப்பரான சினிமா அப்படி மறக்காம சினிமா சார் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.